திருச்சிற்றம்பலம். இடரினும் தளரினும் என தொடு நோய் தொடரின மூன கடல் தொழு தெளிவேன். கடல் தனில் அமிதோடு கலந்த நஞ்சை மிடரினுள்ளடக்கிய வேதியனே. இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே, அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணி. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆவணி மாதம் 30ஆம் நாள் 15/9/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவர்களும் பூர்ணமாக நிறைய வேணும் என்று பிரார்த்தித்து, இன்று பானு வாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை. பொதுவாகவே இந்த ஆவணி மாதத்திலே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகள் ஒரு சிறப்பானவை. அதிகாலையிலே சூரிய பகவானை வழிபாடு செய்து பொங்கல் வழிபாடு செய்யக்கூடிய பொங்கல் வழிபாடு செய்து பிரார்த்தனைகள் செய்யலாம். அல்லது ஆலயங்களில் சென்று நவக்கிரகங்களுக்குள்ளே நடுநாயகமாக வீற்றிருக்கின்ற சூரிய பகவானுக்கு சிகப்பு பட்டி சாத்தி சிகப்பு மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுது எல்லா விதமான நரம்பு சம்பந்தமான நோய்களெல்லாம் தீர்க்கக்கூடிய சக்தி உண்டு. இந்த ஆவணி மாதத்திலே இது 5வது ஞாயிற்றுக்கிழமை. அது மட்டுமில்லாமல் இன்று பிரதோஷ விரதம், இன்றொரு அற்புதமான நாள். பிரதோஷ விரதம் சிவனுடைய வழிபாட்டுக்குரியது. ஆவணி ஞாயிறு சூரியனுடைய வழிபாட்டுக்குரியது. ஆவணி ஓணம் பண்டிகை என்கின்ற பொழுது சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய வழிபாட்டுக்குரியது. இவர் பல்வேறு சிறப்போடு கூடிய நாள் இன்றைய தினம். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் ஆலய வழிபாடுகள் எல்லாம் செய்கின்ற பொழுதிலும் இன்று இந்த ஆவணி ஞாயிறு சூரிய பகவானுடைய வழிபாடுகள், இஷ்ட தெய்வங்கள், குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பிரதோஷ விரதம் மாலை வேளையிலே பிரதோஷ காலத்திலே சிவன் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற பிரதோஷ கால விரத பூஜை அபிஷேகங்கள் உற்சவங்களிலும் கலந்து இறை வழிபாடு செய்வதோடு ஆவணி மாதத்து ஓண நட்சத்திரம் திருவோணம், இந்த 27 நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீர்ஷம் திருவாதிரை மிருகசீர்ஷம் புனபூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்தரமத்தம் சித்திரை சுவாதி விசாக மனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்தராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி. இந்த 27 நட்சத்திரங்களுக்குள்ளே இந்த திரு என்கின்ற அடைமொழி 2 நட்சத்திரங்கள் கொள்ளும். ஒன்று திருவாதிரை சிவனுக்குரியது, ஒன்று திருவோணம் விஷ்ணுவுக்குரியது. திருவாதிரை திருவோணம் இந்த 2 நட்சத்திரங்கள் மட்டும்தான் திரு என்ற அடைமொழியை கொண்ட சிறப்பு. இந்த ஆவணி மாதத்து திருவோண நட்சத்திரத்திலே விஷ்ணு ஆலயங்களில் விசேஷ பூஜை வழிபாடுகள், கிருஷ்ணர் வழிபாடுகள், அதேபோல் சபரிமலையிலே சுவாமி ஐயப்பனுடைய சன்னிதானத்திலே சிறப்பான கலசாபிஷேகம், 1008 கலசாபிஷேகங்கள், படிப்பூஜைகள், உற்சவங்கள் சிறப்பாக நடைபெறுவதும், அடியவர்கள் மாலை அணிந்து நாம் கார்த்திகை மாதம் மாலை அணிந்து மகர்ஜோதி காணச் செல்வது போல இந்த ஆவணி ஓணத்திற்கும் சபரிமலை புனித யாத்திரை மேற்கொள்ளுகின்ற அடியவர்களும் உண்டு. அவ்வாறான அந்த சிறப்பான நாள் என்று பிரதோஷ கால விரத பூஜை வழிபாடுகளிலே கலந்து கொள்ளுகின்றவர்களெல்லாம்
சிவனாலயங்களில் சென்று பிரதோஷ விரதம் இருக்கின்றவர்கள் வழிபாடுகள் செய்து சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற வகையிலே ஏனைய காலம் போல ஆலயத்தை பலம் பெறாமல் நந்தியம்பெருமானத்தை ஆரம்பித்து கோமுகை வரை சென்று மீண்டும் நந்தியம்பெருமானத்திலிருந்து இவ்வாறு 3 முறை சோமசூத்திர பிரதட்சண வழிபாடுகள் செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களான் சன் சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். ஒருவர் என்னிடம் சொன்னார், எத்தனையோ மறை போதகர்கள் போதித்து கொண்டிருக்கின்றார்கள், எல்லா ஆலயங்களிலும் கோவில்களிலும் போதனை செய்யப்படுகின்றது, ஆனால் மக்கள் மனம் மாறுகின்றார்கள் இல்லையே, ஏன் என்று கேட்டார். போதிப்பதனால் நிச்சயமாக இறைவனுடைய வார்த்தை பகிரப்படுகின்றது. நல்ல போதனைகள் இந்த உலகத்திலே கிடைக்காவிட்டால் இந்த உலகம் நல்ல பாதையிலே செல்ல முடியாது. அதனால் இறைவன் பேசிக்கொண்டே இருக்கின்றார். ஏன் ஒருவரோடு நாங்கள் பேசுகின்றோம் என்றால், எங்களுடைய நல்ல கருத்துக்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. எங்களை அன்பு செய்கின்ற இறைவன் எங்களோடு பேசிக்கொண்டுதான் இருக்கின்றார். ஏனென்றால் எங்களோடு பேசுவதனூடாக இந்த மறை போதகர்கள் அவர்களுடைய போதனைகள் ஊடாக எங்களோடு பேசுகின்றார். இவ்வாறு பேசுவதனாலே நாங்கள் அறநெறியிலே வாழ்வதற்கும் மனிதர்களாக வாழ்வதற்கும் இந்த உலகத்திலே நல்லவர்களாக திகழ்வதற்கும் இந்த போதனை இறை வார்த்தை பயன்படுகின்றது. ஒரு பயிர் வளருவதற்கு அதற்கு சூரிய ஒளியும் அதற்கு தண்ணீரும் அதற்கான உரமும் இட்டு அதை வளர்ப்பது போல இறை வார்த்தை எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. நாங்கள் மனிதர்களாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்பதற்காக. இங்கு போதனையில் பிழையில்லை. அதை கேட்பவர்கள் என்ன மனநிலையோடு அதற்கு செவிமடுக்கின்றார்கள் என்பதுதான். இயேசு கூறுகின்ற ஒரு அழகான உவமை மூலமாக ஒருவன் விதைக்கின்றான். அந்த விதைகள் பல நிலங்களிலே விழுகின்றன, பாதை ஓரத்திலே விழுகின்றன, முட்புதர்கள் இருக்கின்ற இடத்திலே விழுகின்றன, கற்பாறையிலே விழுகின்றன, நல்ல நிலத்திலே விழுகின்றன. நல்ல நிலத்தில் விழுவதுதான் அவை வளர்ந்து அந்த பயிர் விளைச்சலை கொடுக்கின்றது. மற்றவையெல்லாம் கால ஓட்டத்திலே கருகி போகின்றன, இல்லாமல் போகின்றன. இப்படி இறைவனுடைய வார்த்தை நல்ல உள்ளமாகிய எங்களுடைய உள்ளத்திலே விதைக்கப்படுகின்ற பொழுதுதான் எங்களுடைய வாழ்விலே நல்ல விளைச்சல் கிடைக்கின்றது. அப்பொழுது எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் நல்ல உள்ளமாக மாற்ற வேண்டும். அதாவது செவிமடுக்கின்ற காதுகளால் மட்டுமல்ல, உள்ளத்தினாலே செவிமடுக்கின்றவர்களாக நாங்கள் மாற வேண்டும். ஒருவர் என்னோடு பேசுகின்றார் என்றால் அவர் எதை சொல்ல விரும்புகின்றார் என்ற அவருடைய செய்தியை நாங்கள் கேட்க வேண்டும். வெறும் வார்த்தைகள் அல்ல, அவை ஏதோ ஒரு உணர்வை, ஏதோ ஒரு கருத்தை, ஏதோ ஒரு சிந்தனையை, ஏதோ ஒரு நம்பிக்கையை எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள். நாங்கள் அதை திறந்த உள்ளத்தோடு, நல்ல உள்ளம், நல்ல நிலம் போன்ற எங்களுடைய உள்ளம் அது திறந்த உள்ளமாக இருக்க வேண்டும். அதனால் என்னுடைய வாழ்விலே அதை நான் எப்படி நிறைவேற்ற முடியும், அதனால் பயன்பாடு என்ன என்ற அந்த கேள்விக்குறியோடு, திறந்த உள்ளத்தோடு, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை,
அது அசட்டைத்தனமாக கேட்டும் கேட்காத மாறி, அல்லது இது எனக்கு விளங்கவில்லை ஆகனாலே அது அப்படியே போகட்டும் என்று சொல்லாமல் நாங்கள் மிகவும் கூர்மையாக திறந்த உள்ளத்தோடு செவிமடுக்க வேண்டும். இறைவனுடைய வார்த்தையை நாங்கள் அனுதினம் படிக்கலாம். அதற்கு எங்களுக்கு பணமும் எந்த விதமான வசதியும் தேவையில்லை. எங்களுடைய இந்த இறை வார்த்தை எங்களுடைய இல்லங்களிலே இருக்கும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒரு 5 நிமிடம் அல்லது சில நிமிடத்துக்கு அதை திறந்து எடுத்து வாசிக்கின்ற பொழுது, அதனுடைய செய்தி என்ன என்று நான் உள்வாங்குகின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய நல்ல வாழ்வுக்கு அது வழி சமைத்து கொடுக்கும். எங்களுடைய வாழ்க்கையிலே மனமாற்றங்கள் எழும். எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகின்ற அளவிற்கு அது எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். எங்களுடைய துன்ப வேளைகளிலே நாங்கள் வாழ்க்கையினுடைய துன்பங்களை நாங்கள் அனுபவிக்க முடியாமல் தத்தளிக்கின்ற பொழுது அவை எங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லுகின்ற வார்த்தையாக அமையும். இறைவன் எங்களோடு பேசுகின்றார், அன்போடு பேசுகின்றார், அன்பின் நிமித்தம் பேசுகின்றார், என்னுடைய வாழ்க்கையிலே அக்கறை கொண்டு பேசுகின்றார். இந்த எதிர்பார்ப்புகளோடும் நம்பிக்கையோடும் இந்த இறை வார்த்தைக்கு நாங்கள் செவிமடுக்கின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் நல்ல விளை நிலத்தில் விதைக்கப்பட்ட அந்த இறை வார்த்தையைப் போல எங்களுடைய உள்ளத்திலே இந்த இறை வார்த்தை நல்ல விளைச்சலை தந்து எங்களுடைய வாழ்வை மகிழ்வான வாழ்வாக உருமாற்றுமா. ஆமென். Alhamdulillah wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Was-samaa'i wat-tariq. Wama adraka mat-tariq. An-najmu ats-tsaqib. إن كل نفس لما عليها حافظ فلينظر الإنسان مما خلق من ماء دافق صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த நேயர்களே, நல்லுள்ளங்களே, அல்லாஹு தஆலா எல்லா உயிர்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அந்த வகையிலே மனித சமுதாயத்தை அல்லாஹு தஆலா ஒரு உயர்ந்த சிறந்த படைப்பாக படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான். சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்து வாழக்கூடிய வாழ்வின் சகல வசதிகளையும், சொகுசான பௌதிக வளங்களையும், நிறைவான உணவுகளையும் அல்லாஹு தஆலா வழங்கி கொண்டிருக்கின்றான். அந்த அல்லாஹு தஆலா மனிதன் எவ்வாறு உருவாகின்றான் என்ற பாடத்தை தனது அல் குர்ஆனிலே படித்து தருகின்றான். மேலே நாங்கள் ஓதி காண்பித்த இந்த அல் குர்ஆனுடைய வசனத்திலிருந்து நாங்கள் சில விடயங்களை அறிந்து கொள்ளலாம். வஸ்ஸமாஇ வத்தாரிக், இந்த உதய தாரகை என்ற விடிவள்ளி நட்சத்திரத்தின் மீது சத்தியமா. வமா அத்ராக மத்தாரிக் அன்-நஜ்மு ஸாகிப் இன் குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபிஸ். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பாதுகாவலரை அல்லாஹு தஆலா உருவாக்கி வைத்திருக்கின்றான். அந்த பாதுகாவலர் யார்? அந்த பாதுகாவலர் தான் ஒவ்வொரு மனிதனோடும் அன்றாடம் சில மலக்குகளை அவனுடைய பாதுகாப்புக்கென்று அல்லாஹு தஆலா அவனுடன் கூடவே அனுப்பியிருக்கின்றான். அது என்ன? நாம் பார்க்கின்றோம், குறைந்தபட்சம் எங்களை நோக்கி வருகின்ற ஒரு சிறிய துகள், அந்த சிறிய தூசு கூட எங்களுடைய கண்ணுக்குள் சென்று விடாமல் அது கிட்டே வந்தவுடன் பல 2 மீட்டர் தூரத்திலே வருகின்றது, 1 மீட்டர் தூரத்திலே வருகின்றது. அதையும் விட குறைவாக எங்களுடைய கண்ணுக்கும் அந்த துகளுக்கும் இடையில் ஒரு சான் இடைவெளி இருக்கின்றது. அந்த நேரத்தில் கூட எங்களுக்கு தெரியாது ஒரு துகள், ஒரு தூசு என்னுடைய கண்ணை நோக்கி வருகின்றது என்று. கண்ணுக்கு கிட்டே வந்தவுடன் தான் தெரிகின்றது என்னுடைய கண்ணுக்குள் பெரிய ஒரு ஆபத்தான ஒரு தூசியோ அல்லது ஒரு வண்டோ ஏதோ ஒரு பாதகமான ஒரு பொருள் நுழையப் போகின்றது என்ற விடயம் தெரிந்தவுடன் உடனடியாக எங்களுடைய கண்ணை நாங்கள் மூடிக்கொள்கின்றோம். நாங்கள் மூடவில்லை, அல்லாஹு தஆலா இன் குல்லு நஃப்ஸில் லம்மா அலைஹா ஹாஃபில் என்கின்ற எங்களுக்கு பாதுகாப்பாக
அவன் உருவாக்கி இருக்கின்ற அந்த மலக்குகளின் மூலமாக அல்லாஹு தாலா எங்களை பாதுகாக்கின்றான். இது குறைந்தபட்சம். எவ்வளோ பெரிய திடீரென்று மயிரிழையில் பல ஆபத்துக்களில் இருந்து அபாயங்களில் இருந்து நாங்கள் தப்பி இருக்கலாம். அல்லாஹு தாலாவுடைய விதிதான் எங்களுக்கு முடிவாக இருந்தாலும் அதையும் விட அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அதுவே எங்களுக்கு அவனுடைய புறத்திலிருந்து கிடைத்த அருளாக இருந்தால் அல்லாஹு தாலா அவனுடைய பாதுகாவலர்களை கொண்டு எங்களை பாதுகாக்கின்றான். ஃபல்யன்துரில் இன்சானு மிம்ம குலிக், இந்த மனிதன் எவ்வாறு உருவாகின்றான் என்பதை அல்லாஹு தாலா சொல்கின்றான். குலிக மிம்மா இந்தாஃபிக், அதுதான் அந்த ஒரு சொட்டு நீர்த்துளியிலிருந்து அல்லாஹு தாலா இவ்வளவு பிரமாண்டமான மனிதனை படைத்து அவனுக்குரிய ஆட்சியை, அவனுக்குரிய அதிகாரத்தை, அவனுக்குரிய சக்தியை, அவனுக்குரிய வலுவை, அவனுக்குரிய பாதுகாப்பை, அவனுக்குரிய போஷணத்தை எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா வழங்கி கொண்டிருக்கின்றான் என்பதை அல்லாஹு தாலா சொல்கிறான். யஹ்ருஜு மின் பைனி சுல்பி வத்தராயிப், ஆண்களுடைய முதுகந்தண்டிலிருந்தும் பெண்களுடைய மார்பக பகுதியிலிருந்தும் வெளியாகின்ற அந்த நீரிலிருந்து அல்லாஹு தாலா படைத்திருக்கின்ற படைப்பாற்றல் எத்தகையது சகோதரர்களே! அந்த அல்லாஹ்வை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அவனுடைய படைப்பை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும். அவனுடைய படைப்பை நினைத்து அவனை புகழ வேண்டும். அவன் எங்களுக்கு வழங்கி இருக்கின்ற அருட்கொடைகளை நினைத்து அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த நல்லடியார்கள் தான் நன்றி செலுத்துவார்கள். அவனை விளங்காதவர்கள் ஒருபோதும் நன்றி செலுத்த மாட்டார்கள். விளங்கியவர்கள் எவ்வாறு நன்றி செலுத்துவார்கள்? ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபக்கினா அஸாபன்னார், எங்களுடைய இறைவனே, இவற்றை எல்லாம் நீ வீணுக்காக படைக்கவில்லை, எங்களை நீயே பாதுகாப்பாயாக, அந்த நரகின் கொடுமையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக, நீயே தூய்மையானவன் என்று பிரார்த்தனை செய்வார்கள். எனவே இப்படியாப்பட்ட நல்ல விடயங்களை நாங்கள் அறிந்து வாழ்வில் செயற்படுத்த எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.